ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் தேவன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அருமையாக நம்மை ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்து 7 மாதங்கள் தேவன் அற்புதமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எந்த குறைவின்றியும் தேவன் நம்மை வழிநடத்தி இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தின தேவன் இந்த மாதத்தையும் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை வழிநடத்துங்கப்பா. எங்களுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினால் எங்களை வழி நடத்துங்க. இதுவரைக்கும் நீர் அருமையாக வழி நடத்தினீரே, அதற்காக நான் ஸ்தோத்திரம் செய்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் தேவனை நோக்கி நாம் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 தேவனே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. தூய
தேவன் அற்புதமாக நம்மை வழி நடத்தி வந்தார். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. கடந்த 7 மாதங்கள் ஒவ்வொரு கண்ணீர்கள் நடுவில் என் தேவன் நம்மை வழி நடத்தி இதுவரைக்கும் வழி நடத்தி வந்ததற்காக தேவனே நன்றி செலுத்துகிறோம். அப்பா எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகள் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில். எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர்கள் தேவன் தழும்புகளால் நம்மை சுகப்படுத்தி இன்றைக்கு உயிரோடு அவரை ஆராதிக்க எல்லாம் சேர்த்து எங்கள் மேல் ஆண்டவரே. இதுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லப்பா. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து இதுவரைக்கும் வழி நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. 7 மாதங்கள் ஆண்டவரே எங்களை அற்புதமாக கண்ணின் கருணை போல பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தின் ஆண்டவரே முதல் வாரத்திலே நாங்கள் துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை இதுவரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு உயிரோடு வைத்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுடைய ஆராதனை மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீங்க துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. உங்க நாம மாத்திரம் இந்த மகிமைப்படுகிறது செய்யுங்க. இந்த முழு கூட்டத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் ஜோர கரங்களை தட்டி இந்த 8வது மாதத்திலே முதல் வாரத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் நாம் பாடலாம். ஆர்ப்பரித்தென்றும் அகமகிழ்வேன், ஆனந்தமாய் நான் பாடுவேன். தேவனிடத்தில் அவர் இருக்கும்போது சந்தோஷம்தான், அவருடைய சமூகத்தில் இருந்தாலும் சந்தோஷம்தான், அவருடைய பிரசன்னம் இருந்தாலும் சந்தோஷம்தான். எப்போ எந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போதே அதுக்கு விட ஒரு பெரிய சமாதானம் எங்கேயும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை தெரியாட்டி கூட கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாடுங்க. ஹல்லேலூயா.
நமக்கு தங்கம் புகலிடம் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அவரை விட்டா வேறு யாரும் இல்லை இந்த உலகத்தில், இல்லைங்களா? 7 மாதங்கள் கடந்தது. ஒரு காரியம் நமக்கு புரிந்திருக்கும், என்ன தெரியுங்களா? அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலைமையிலும் எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், இல்லைங்களா? எல்லாம் அதனால நாம் உற்சாகத்தோடு தேவனை நோக்கி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவரால் கூடும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும் விசுவாசத்தோடு எல்லாமே உம்மாலே. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலே.
எனக்கு நிறைவேற்றுகிற காரியங்கள் முடியும் வரைக்கும் என் தேவன் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக வைத்ததை கண்டிப்பாக யாரும் பொறிக்க விட மாட்டார். நிச்சயமாக எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் மலையாள பாடம் ஒன்று நாம் பாடலாம். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവമേ എന്നെ നടത്തി, ഒന്നും ഇല്ലാതെയും നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. பாடல் தேவனை இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தின விதம் தான். ஆகாரு அழுது போறது ஆண்டவர் அவளுக்கு பார்த்து சொல்லுகிறார், அதோ பார், உன்னுடைய மகனை நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய தேசமாய் நான் மாற்றுவேன், பெரிய தேசத்தை ஒரு சாதியாக மாற்றுவேன். அப்படிங்கும் போது தேவன் வந்து எவ்வளோ நம்ம கண் ஒவ்வொருவரும் மேலும் அவர் கண்கள் இருக்கிறது இல்லைங்களா? அதனால அவர்தான் நம்மை வழி நடத்தினது இதுவரைக்கும். இத்திரத்தோழன் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோழன் தெய்வம் என்னை நடத்தி. இத்திரத்தோழன் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோழன் தெய்வம் என்னை நடத்தி. இத்திரத்தோழன் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோழன் தெய்வம் என்னை நடத்தி. ஒண்ணுமில்லாதையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோழன் யெகோவா சகாயிச்சு, ஒண்ணுமில்லாதையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோழன் யெகோவா சகாயிச்சு. ஆகாரி
குடும்பம் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக முடியும். அன்னைக்கு நான் பாடுவேன். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் எவ்வளோ நாள் இந்த கஷ்டம், எவ்வளோ நாள் இந்த வேதனை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. உனக்கு சமாதானம் தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். உன்னை வழி நடத்துகிற தேவன் கைவிட மாட்டார். அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் கண்களை மூடி தேவன் சில நிமிஷங்கள் நம் தேவனை அப்படி பார்த்து, தேவன் நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ தடவை நம்ம யோசிக்கலாம், எப்படி நான் இந்த உலகத்தில் வாழ முடியும். தேவனே, என் கண்ணீர் இப்ப மாறும். ஆனாலும் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அதெல்லாம் அவருடைய கிருபைதான். கிருபையே கிருபையே நீதான் என்னை சுமந்தது. ஓ கிருபையே கிருபையே வாழ முடியும்.
ஹalleluya நமஸ்கார வீரவனமா ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைக்க உங்க கிருபை இல்லை நானும் இல்லை உங்க கிருபை இல்லை நானும் இல்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லை இயேசுவே. ஆமாண்டவரே தேவனை நோக்கி அப்பா உங்க கிருபை இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே ஹalleluya 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 நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை தேவன்னு சொல்ல என்னிடம் எதுவுமில்லை ஒரு வருஷக்காரமாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒன்றுமே இல்லப்பா முடியல ஆனாலும் ஆண்டவரே சொல்ல என்னிடம் எதுவுமில்லை என்னை உயர்த்தினது உங்க கிருபை இல்லை நானும் இல்லை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை இல்லை நானும் இல்லை உங்க கிருபை இல்லை நானும் இல்லை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லை
அற்புதமாக நம்ம இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன். அல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் இப்பொழுது சில நிமிஷங்கள் எந்திரிச்சு நின்று நம்மை வழி நடத்தின தேவனே, தேவனே நன்றி அப்பா என்று துதிக்கலாமா கொஞ்சம் சில நிமிஷங்கள். அல்லேலூயா. எல்லாம் வல்ல தேவன் அவனுடைய தேவன். அவர் எல்ஷடாயாய் இருக்கிறார். நம்மை எல்லாவற்றிலும் வழி நடத்துகிற தேவன். எல்லாம் எந்திரிச்சு நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோஹி, 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 என்னை கண்ட தெய்வமே. என்னை கண்ட தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராபா, சுகந்தத தெய்வமே. யெகோவா ராபா, சுகந்தத தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி, எல்ரோயி, என்னையும்
போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. தோற்று போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. பலவீன நேரங்களில் மறவாமல் அருமையாக வழி நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் வரமாமல் நம்மை நினைத்து இரவும் பகலும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாக தான், அவரை துதிக்கும்படியாக தான் நாட்கள் வரை கடைசி முடியும் வரைக்கும் அவரை துதிக்கதான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் தந்தே உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினீரே. நன்றி அப்பா. ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீங்க இந்த உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை ஆண்டவரை தேற்றினீரே, ஆற்றினீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டதுக்காக நன்றி அப்பா. மீதியான ஆண்டவரை கூட்டத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படி போல ஆண்டவரை திருவிருந்த ஆராதனையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சாயங்கால ஆராதனையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய நாம மையம் பெற கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் நீங்கள் ஆசீர்வதிங்க. காரணத்தோடு வர முடியாத மக்களை ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் ஆண்டவரை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. மீதியான ஆண்டவரை இந்த ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். எவ்வளவு நல்லவர், அருமையான தேவனாய் இருக்கிறீரப்பா. நீங்கள் எங்களுடைய தேவைகளை முன்னறிந்தே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்ற நாளிலே ஏற்ற காலத்திலே நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவை என்று முன் அறிந்து ஆண்டவரே நீர் இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பொழிந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே நாங்கள் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. நீங்கள் தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஆண்டவரே சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே எந்த குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே நீ உம்முடைய சமூகத்தில் வரும்போது சந்தோஷமாகவும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை எந்த குறைவில்லாதபடிக்கு வழி நடத்துகிற தேவன் என்று சொல்லி சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த டேப் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இதன் மூலமாக அநேக மக்கள் தெரிந்து கொள்ளும்படியாக இது ஆண்டவரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை ஆசீர்வதிங்க. இதை வாங்கி ஆண்டவரே இந்த ஆலயத்துக்காக ஆண்டவரே வாங்க வேண்டும் என்று உள்ளத்தில் நீங்கள் பேசி ஆண்டவரே அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்த குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நீங்க இன்னும் உயர்த்து போறதுக்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்தின் வேலைகளுக்காக ஆண்டவரே நீங்கள் அவரை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் உயர்த்துவேன் என்று. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் மாற்றமல்ல வராத பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த டேபை நாங்கள் மறுபடியும் கருத்தில் கொடுக்கிறோம். இதை உபயோகிக்கும்படியாகவும் இதுக்கு இன்னும் நல்ல தியானத்தையும் ஆண்டவரே தாளந்தையும் ஞானத்தையும் கொடுத்த ஆண்டவரே இதை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்காக உபயோகிக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை நிச்சயமாக இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். வாரத்தின் நிகழ்ச்சிகள் நம்முடைய செவ்வாய்க்கிழமை நமக்கு எப்பொழுதும் போல உபவாச ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபம் இருக்கும். இந்த வியாழக்கிழமை சாம் அவங்க வீட்டில் உபவாச ஜெபம் இருக்கும். இந்த வியாழன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வியாழக்கிழமை கூட நீங்கள் வரலாம், வெள்ளிக்கிழமை கூட வரலாம், செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் வரலாம். வாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல முடியும் இல்லைங்களா? இதே நாம் இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி தான் செய்வார் என்று சொல்ல தான் முடியும். நம்ம அதை பொறிச்சு அதை ஊட்டி ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண முடியாது, ஒவ்வொருக்கும் ஊட்டலாம் முடியாது. நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் என்ன பண்ணணும், எல்லாம் எடுத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வெள்ளிக்கிழமையும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். உபவாச ஜெபத்துக்கு சில நேரம் யோசிக்கலாம், நான் உபவாசத்தோடு தான் நான் போகணுமா அப்படின்னு சொல்லி. உங்களால் அப்படி இது உபவாசம் இருக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரேயரை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ப்ரேயரில் தான் நமக்கு வல்லமை இருக்கிறது.
உங்களால் எவ்வளோ முடியும், உங்களால் உபவாசம் இருக்க முடிஞ்சால் நீங்கள் இருங்க. இல்லை நான் காலையிலேயே மாத்திரை போடணும், என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆமாம் இல்லைங்களா? எப்படி உங்கள் நம்பிக்கை மேலே தான் உங்களுக்கு ஆண்டவர் அப்படி தான் உங்களை வழி நடத்துவார். என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லை நான் உபவாசத்தோடு தான் இருப்பேன், 1 மணி 2 மணிக்கு மேலே தான் நான் மாத்திரையே சாப்பிடுவேன்னா ஆண்டவர் அதுக்கும் பலத்தை கொடுப்பார். அதுக்கும் என்ன பண்ணுவார்? ஆமாம், நானும் அப்படி தான். நானும் சில நேரம் யோசிப்பேன், நானாச்சும் வெறும் ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்றேன். எங்கள் அம்மாலாம் 5-6 மாத்திரை சாப்பிடுவாங்க, 2 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன். 2 மணிக்கு மேலே தான் உபவாசம் இருந்து முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. அது அவங்க விசுவாசம். அதனால நீங்கள் அப்படி விசுவாசித்து ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்கன்னா ஆண்டவர் பலப்படுத்துவார். அதில் எந்த தப்பும் இல்லை. இல்லை நான் ஆண்டவரை என்னால் முடியாது, நான் சாப்பிட்டுட்டு நான் உபவாசிச்சதுக்கு போகிறனாலும் ஆண்டவர் அதையும் கனப்படுத்துவார். தேவன் அதனால் தேவன் அவர் எந்த யாரையும் பார்த்து நீ இப்படி தான் இருன்னு சொல்லவே இல்லை. அவர் அது பரவாயில்ல, என் பிள்ளை ஜெபத்தில் உட்காருது, என் பிள்ளை என்னுடைய பிரசன்னத்தில் உட்காருதுன்னு அவர் சந்தோஷம் படுவார். அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. டியூஸ்டே நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வரலாம். நார்மலாக இங்கே டியூஸ்டே நாங்கள் உபவாசத்தோடு வருகிற ஜனங்கள் அப்படியே சும்மா போகக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வரவங்களுக்கும் நாங்கள் டியூஸ்டே சாப்பிட்டுட்டு போங்கன்னு சாப்பாடு கூட நாம் அல்ல, ஆண்டவர் அது கொடுக்குறபடினால நாம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஐயோ நான் சமைக்கணும், ஏன்னா சிலர் சொல்லுவாங்க நாங்கள் சமைக்கணும் அப்படின்னாலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்க, சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டு ஜனங்களுக்கும் கொண்டுட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஐயோ எங்கள் வீட்டுக்காரு வந்துடுவார் 3 மணிக்கெல்லாம்னா பரவாயில்ல, 2:30 மணி ஆயிரும் நாங்கள் போகிறதுக்கு, நீங்கள் அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் முதலே சொல்லிடுங்க, சேர்ந்து சமைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பெத்தேலெம் என்கிற இடம் என்னது? அது அப்பத்தின் வீடு. அதனால் எந்த குறைவும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. நம்ம யோசனைகள் தான் குறைவாக இருக்கும். எப்படி? ஐயோ இன்னைக்கு வெறும் ஸ்நாக்ஸ் கொடுத்தே அனுப்பிச்சிடலாம் ப்ரேயரை வச்சு, இல்லையா? நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் நடக்கும். சாப்பாடு குடிச்சு நடக்கணும், யார் வேணாலும் உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உபவாசம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஜெபத்துக்கு என்று நேரத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஜெபத்தை அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதனால் வியாழக்கிழமையும் இந்த வாரம் மாதத்தில் 1 வாரம் இருக்கும், நான் சொல்லுற அன்னைக்கு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சில நேரம் சில மீட்டிங்குகள்லாம் இருக்கும், அப்பொழுது எங்களால் வைக்க முடியாது. அதனால் ஆனால் மாதத்தில் 1 நாள் அவங்க வீட்டில், சாம் வீட்டில் உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு ஹிந்தி பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையை காணிக்கையும் தசமபாகத்தையும் நாம் செலுத்துவோம். यीशु नाम में
கண்களை மூடுவோம், செபிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக வேதாவிரதம் செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை சிவன் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து நாளிலும் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவர், இந்த ஓய்வு நாளிலே சபையாக நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கவும் எங்களை ஒரு வசதி தகுதிப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ராஜா உமக்காக செலுத்தின ஆண்டவரே தசம்பாகத்தையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நல்ல வேலைகளை கொடுத்து ஆசீர்வதித்து எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையோடு உற்சாகத்தோடு உம்முடைய கருத்தில் நாங்கள் விதிக்கிறோம் ஆண்டவரே. 30, 60, 100 எங்கள் பலன் கொடுக்கிற தேவ ஆவியானவர் நிச்சயமாக இருக்கிற என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ராஜா கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய வீட்டின் தண்ணீர் அப்பத்தையும் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து ராஜா, அவருடைய தேவைகளை எல்லாத்தையும் நீர் சந்தித்து ஆசீர்வதி பலப்படுத்துங்க. பேச போற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தை கேட்க நாங்கள் அவளோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவ ஆவியானவரப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். பேசுகிற தாசனையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்த வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தால் கேட்கிறோங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவனுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது, நீங்கள் லேவிய ராகத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு செலுத்துகிற பலி வந்து அது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அது வந்து எப்படி இருக்கணுமா, சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் எந்த பழுதும் குறைவுகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மோசே மூலமாக கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் அதை லேவிய ராகம் 27 நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கணும். அது எப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் அப்போ தேவனிடத்தில் செல்லும் காரியம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். இல்லை தேவனுடைய நாம் ஒரு உறவாட வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்திலிருந்து அவர் பார்த்தது ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு காரியம். நீங்க வந்து எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அப்படியே கீழே. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். ஆமா, அவர்கள் வந்து என்னுடைய அது மாத்திரம் வாசிங்க மறுபடியும். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்த வஸ்துக்களை என்ன பண்ணுகிறார் அப்படியா? பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்த குலைச்சல்களை ஆக்குறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் என்ன பண்றாங்களா, அவர்கள் வந்து ஒரே மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்களாம், அவர்கள் வந்து ஒரு பரிசுத்தமா எப்படி இருக்கிறதும்
அதுக்கும் அசுத்தமாக இருக்கிறதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி பண்ண அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமா இருக்கிறதும் இல்ல பரிசுத்தமா இல்லாதது இருக்கிறதும் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அந்த காலத்துல இருந்து அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், இல்லைங்களா? அதுக்கு தான் நாம் பேதுரு சொல்லும்போது, நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் என்னவா இருங்க, பரிசுத்தராய் இருங்கன்னு எதுல எழுதியிருக்கிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமா, இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில், நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஜனங்கள் கூட இன்னைக்கு எப்படி வித்தியாசமாய் இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று இன்றைக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். உலகம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் என்ன பண்றாங்க, இந்த ஜனங்களும் அதே போலதான் இருக்கிறாங்க. உலகத்துல எப்படி அநேக காரியங்கள் பரவாயில்ல என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கும் சபையில கூட அது போலதான் இருக்கிறது. சபையில கூட அநேக காரியங்கள் என்னவா இருக்கிறது, அது பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை தான் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், டிவோர்ஸ் விவாக ரத்தத்தை நான் என்ன பண்ணுகிறேன், இதை நான் வெறுக்கிறேன்னு சொல்லுகிறார். என்னன்னு சொல்லுகிறாரு? டிவோர்ஸ் ஐ ஹேட், அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்படி ஆனா இன்னைக்கு சபைகளுக்குள்ள அது நடக்குது. ஏனென்றால் வேற ஜனங்களுக்கும் இவர்களுக்கும் இப்ப என்ன இல்லாம போயிடுச்சு, வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. இல்ல ஆண்டவர் அதெல்லாம் பரவாயில்ல, இப்பெல்லாம் அதெல்லாம் என்ன பண்றது இல்லை, இந்த காலத்துல அதை பார்க்கறது இல்லை. ஆண்டவர் இதை என்ன பண்றது இல்லை, பார்க்கிறது. ஏனென்றால் இவர்கள் உலகத்துக்கு பயந்துட்டு தான் வாழ்கிறார்களே வழிய தேவனுக்கு பயந்துட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அது தேவன் பேசுனா கூட மேடையிலிருந்து பேசுறதுக்கு இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை. நீங்க எந்த தீர்க்கதரிசி நான் குறை என்று சொல்லலை, ஆனாலும் தீர்க்க தரிசனம் அன்றைக்கெல்லாம் குற்றத்தை உணர்த்துறதா இருந்தது வழிய, இன்னைக்கெல்லாம் நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனா வேதத்தில் அப்படி இல்லை. நீங்க லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, Leviticus 11th chapter 44, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை தீட்டுப்படுத்தாமல். 43ல இருந்து வாசிங்க. ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை அருவருப்பாக்கி கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகிய நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமா, இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன என்றால், நீங்கள் எப்பொழுதும் என்னவா இருங்க, பரிசுத்தமாய் தான் இருங்கள். நீங்கள் உங்களை என்ன பண்ணி கொள்ளாதீர்கள், அசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நான் தான் உங்களை வழி நடத்தினேன், நான் தான் உங்களை இன்றைக்கு நான் வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன். நான் தான் இன்றைக்கு உங்களையும் இதுவரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 7 மாதங்கள் உங்களை அருமையாக வழி நடத்தி இருக்கிறேன். நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராய் நீங்கள் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வித்தியாசத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள்
கன்னடத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யார்கிட்ட கன்னட பைபிள் இருக்கா? இல்லை, உள்ள இருக்கு, பின்னால இருக்கு. சரி, 44 முதல் பாதி மாத்திரம் நீங்கள் வாசிங்க. ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், ஈ ஷல் தேர்ஃபோர் சாங்டிஃபை யுவர் செல்ஃப். அது எப்படி இருக்கு தமிழ்ல? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளும். இங்க வந்து அந்த பகுதி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்னடத்தில் இருக்கா, வாசி. 44 11:44. ನಾನು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತರ್ ಆದುದರಿಂದ ஆமாம், போதும். இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்ம வந்து என்ன பண்ணணுமா, எப்பொழுதும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளியே ஒரே தடவை நீங்கள் பரிசுத்தம் வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் அதெல்லாம் மறந்துடாதீங்கன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கும் வேறு மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். எசேக்கியேல் சொல்லுகிறது போல, இவர்கள் எல்லாம் ஒன்றாக தான் இப்போ எல்லாம் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாதபடிக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கிறார்கள். மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் கூட நமக்கு என்ன பண்ணலை, நமக்கு இல்லை. மற்ற ஜனங்கள் அவர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் வித்தியாசமான கடவுளை கும்பிட்டாலும் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கடவுளை தான் கும்பிடுறாங்க. பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியுதா, சொல்ல முடியுது. நீங்கள் வந்து இந்த நம்முடைய கர்நாடகாவில் நீங்கள் போனீங்கன்னா, கொஞ்சம் நார்த்துக்கு போனீங்கன்னா, அவங்க வந்து ஈவன் ஜாதியில் கூட வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாக இருப்பார்கள். சிலரெல்லாம் இப்படி தான் நாமம் போடுவாங்க, சிலரெல்லாம் இப்படி தான் நாமம் போடுவாங்க. தெரியுங்களா? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா என்னவோ தெரியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்க, இன்டீரியரில் போனீங்கன்னா அவர்கள் அதில் கூட வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஜனங்களோ இன்றைக்கு மற்ற ஜனங்களை போல இருக்க தான் விரும்புகிறார்களே வெளியே இயேசுவின் பிள்ளைகளை போல விரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கருப்பு ட்ரெஸ் போட்டால் தெரியும் அவர்கள் யார் பக்தர்கள் என்று, சிவப்பு ட்ரெஸ் போட்டால் தெரியும் யார் பக்தர்கள் என்று, காவி ட்ரெஸ் போட்டால் தெரியும் யார் பக்தர்கள் என்று. ஆனால் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை இன்றைக்கு பார்க்கும்போது அவர்களுக்கும் வேற ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. எத்தனை பேர் பார்த்து சொல்ல முடியும், ஐயோ இவர்கள் இப்படி, ஐயோ இவர் கிறிஸ்தவர்களா, இவங்கெல்லாம் உண்மையான மக்களே அப்படின்னு சொல்லி வித்தியாசமாய் சொல்ல முடியறது இந்த நாட்களில் சொல்ல முடியறதே இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இதை சரிப்படுத்தவும் இருக்கிற தீர்க்கதரிசிகளும் அப்படியே இருக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அதே தேவன்தான் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்களா? இல்லை பார்த்தா கூட இவங்க யார் என்றே தெரியாது. காலேஜுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா யார் கிறிஸ்துவ பசங்க, யார் புறஜாதி பசங்கன்னு இப்போல்லாம் வித்தியாசமே தெரியாது. அந்த காலத்துல எல்லாம் எங்களை பார்க்கும்போதே சொல்லுவாங்க, சரியான இவனுக்கோ. நமக்கெல்லாம் ஃப்ரெண்டாக ஆகிறக்கே அவனுக்கு யோசிப்பானுங்க. பசங்க இவங்க டிவி பார்க்க மாட்டேங்கிறானுங்க, பிக்சர் பற்றி பேசுனா பிக்சரை கேட்க மாட்டேங்கிறானுங்க, கதையை கேட்க மாட்டேங்கிறானுங்க. வாங்க ஹோட்டலில் போய் பாருக்கு போகலான்னா வரமாட்டேங்கிறாங்க, கடைக்கு போய் சிகரெட் அடிக்கலாம் அதுக்கும் வரமாட்டேங்கிறாங்க, எதுக்குமே வரமாட்டாங்க. எங்களெல்லாம் என்ன பண்ணி வச்சுங்க, தள்ளி தான் வச்சுருந்தாங்க. யார் என்னங்க எங்களை பார்த்து நீ எங்க கூட வாங்கன்னு சொன்னாங்க? இல்லவே இல்லை. ஏன்?
அவங்களுக்கு தெரியும் இவங்களெல்லாம் கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்க, வரவே திருந்தாத ஜென்மங்கள் தான் எங்களை பார்த்து சொல்லுவாங்க. என்னதான் பண்ணாலும் இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம கூட வரமாட்டேங்கிறாங்கன்றது தான் சொன்னாங்க. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எத்தனை பேர் அப்படி வித்தியாசமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். வேலை ஸ்தலத்தில் எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எப்படி நாம் வீட்டில் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் பார்த்து என்ன சொல்லுகிறார்கள். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஐயோ இவர்கள் அல்லேலூயா கூட்டம், இவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேரவே கூடாது. இவங்கெல்லாம் யாரு, அல்லேலூயா கூட்டம், ஐயோ பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. இப்போச்சும் வராங்க. இப்போல்லாம் தெரியுது, ஓ பரவாயில்ல இவங்களும் கரெக்டாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சிலரெல்லாம் இப்போல்லாம் தெரிஞ்சிட்டு வராங்க. அந்த காலத்துலேயும் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் தான். என்ன இவங்கெல்லாம் அல்லேலூயா கூட, ஐயோ இவங்க சபைக்கு போனால் இவங்களாட்டவே மாற்றிடுவாங்கன்னு பொண்ணு கூட கொடுக்காம இருந்தாங்க. இப்போ கூட அப்படி தான். எங்கள் மாமன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போய் அவங்க முதல் ஓகேன்ட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்து நம்ம ஜனங்களையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இவங்கள போலவே மாற்றிடுவாங்களோ என்னவோ. நாங்கள் சொன்னோம் அப்படியெல்லாம் மாற்ற மாட்டாங்க, உங்கள் மனசு மாறினா போதும், நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாறாதீங்க, நீங்கள் எப்படி தான் இருங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசமாக இருக்கணும்னா கஷ்டம். இவங்கள போல் மாறிட்டாங்கன்னா பரலோகம் போயிடுவாங்கன்னு பயம். நாங்கள்லாம் எங்கேயோ இருப்போம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எங்கேயோ போயிடுவாங்கன்னு சிலருக்கெல்லாம் பயம். அதனால் எங்கள் கூடவே அங்கேயே இருக்கட்டும், இவங்க கையிலெல்லாம் நாங்கள் பொண்ணவே கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம்தான் ஆண்டவர் விரும்புகிறார், நாம் விரும்புகிறதில்ல. நம்முடைய ஐயோ இவங்கெல்லாம் அப்படி தான் இல்லை, அப்படியெல்லாம் விரும்புறதில்லை. நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நம்மளும் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். இது பெரிய ஏதோ ஒரு பெரிய சர்க்கஸு, பெரிய பெரிய காரியம் செய்யணும், நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லலை. சிம்பிளான காரியம்தான் சொல்லுகிறது. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை தான் வேதமும் சொல்லுகிறது. ஏன்னா அவங்க வேதத்திலேருந்து கற்றுக்கொண்டாங்களோ இல்லையோ, புற ஜாதிகளும் அதை தான் சொல்கிறாங்க. பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பொய் பேசாதீங்க. எல்லாம் தகப்பனும் தாயும் அதை தானே சொல்கிறாங்க. பொய்யை நீங்கள் பேசாதீங்க, கோவப்படாதீங்க, வேறவங்களுக்கு மோசம் பண்ணாதீங்க, வேறவங்களை பொருளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இச்சிக்காதீங்க. இது எல்லா இதை மதத்துலேயும் அதை தான் அவர்கள் சொல்லுறாங்க இல்லையா? யாராச்சும் வித்தியாசமாக சொல்கிறாங்களா? நீங்கள் இவங்களை போலவே இருங்கண்ணே. ஹல்லேலூயா. எது இருந்தாலும், எந்த காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாலும், children sit down. அப்போ எந்த காரியம் இருந்தாலும் நாம் என்னவா இருக்கணுமா, நமக்கு வேற ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கணுமா, வித்தியாசம் இருக்கணும். என்ன மாதிரி வித்தியாசம் என்று சொன்னால், நமக்கு பார்த்தாவே அவர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற காரியம் எப்போ தெரியுங்களா வரும், நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுது நடக்கும்போது தான். சும்மா வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டா பரிசுத்தவன் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். நாம வெள்ளை ட்ரெஸ் இவங்கெல்லாம் ரொம்ப இல்லை. பரிசுத்தம் எங்கிருந்து உள்ள வரும்னா, உள்ள இருந்து அப்படியே பொங்கி வர 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 தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கும்போது தான் தேவனுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் வரும். நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய பார்வை மாறும், நாம் நினைக்கிற விதமே அது மாறும் இல்லைங்களா? பாஸ்டர் சாம் சுந்தர், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னவோ? பாஸ்டர் சாம் சுந்தரனுடைய டிரைவர் என்ன பண்ணாராம், அவர் காரை கொண்டுட்டு போகும்போது ஒன்வேல போயிட்டார். ஒன்வேல போனதுனால என்ன பண்ணிட்டாங்க, போலீஸு பிடிச்சிட்டாங்க.
போலீஸ் பிடிச்சோடனே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்சி புக்கும் இது யார் என்ன சொல்லி அவர் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்க சொன்னார். அப்படியும் இந்த டிரைவர் போயிட்டு லைசன்ஸும் ஆர்சி புக்கும் எல்லாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது அந்த ஆர்சி புக்கில் வந்து பேர் வந்து வேறையாக இருந்தது. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், நீ ஃபைன் அல்ல, உங்கள் ஓனர் வந்து என்ன பண்ணணும், ஃபைன் கட்டணும். என்ன பண்ணணும்னா உங்கள் ஓனர் வந்து இந்த கார் ஓனர் வந்து என்ன பண்ணணும், ஃபைன் கட்டணும்னு சொன்னா. அப்படியா? அப்போது இவர் சொன்னாராம், ஐயோ நம்ம இந்த கார் ஓனர் இங்கே வரமாட்டார், போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் வரமாட்டார். இது என்ன போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் வரமாட்டார், அங்கேயே வந்து என்ன பண்ண சொல்லு கட்டணும். அதனால் கார் சாவியை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், காரை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. நீங்கள் அவரே வர சொன்னால் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஃபீஸை நாங்கள் வாங்கிக்குவோம், ஃபைனை வாங்கிக்குவோம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, இங்கெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, அவரை கூப்பிடுங்க. இவர் சொன்னாராம், எத்தனையோ சொன்னாராம், ஐயோ அவர் என்ன பண்ண மாட்டார், போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் வரமாட்டார். ஏன் அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டார் அப்படின்லாம் கேள்வி கேட்டு, வந்தாதான் என்ன பண்ணுவேன், நான் வண்டியை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படியாம். அப்போது இவர் வந்து அந்த நாட்டில் இது ஃபோன் பண்ணாராம், லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒன் வேயில் வந்தேன், என்னை பிடிச்சிட்டாங்க, ஃபைன் கட்டுறேன்னு சொன்னேன், ஆனால் கூட இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண மாட்டேங்கிற, அப்படி வண்டியை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிற, அப்படி நீங்கள் வந்தால் தான் என்னவா ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஆட்டோ பிடிச்சிட்டு போனாராம். இவர் வெளியில் உட்காந்து, டிரைவர் வெளியில் உட்காந்துட்டு இருந்தாராம், இன்ஸ்பெக்டர் கூட 2 பேர் கான்ஸ்டபிள் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்களாம். இவருடைய ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் எப்பொழுதும் இருப்பார், அதை விட்டு அவர் வேறு எதுவுமே போட மாட்டார். அப்படியே உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போட உடனே உக்காந்துட்டு இருந்த 3 பேர் எந்திரிச்சு நின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னு தெரியாது, உள்ளே போனோடனே 3 பேர் எந்திரிச்சு நின்னாங்களாம். நின்றுட்டு அவங்க இன்ஸ்பெக்டர், ஐயோ சார், நீங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, நீங்கள் முதல் வெளியில் போங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல் நீங்கள் வெளியில் போங்க, நாங்கள் வந்து கார் சாவி நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் கொடுக்குறோம். இல்லை, நான் ஃபைன் கட்டணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அவங்க சொன்னாங்க, ஃபைனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் முதல் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியில் போங்க. ஏன் தெரியுங்களா, தேவனுடைய பிரசன்னம் அவர் கூட இருந்தபடினால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றல்ல, உங்களோடு தேவன் இருக்கிறாரா, நீங்கள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா, நீங்கள் தேவனோய் போல நீங்கள் இருக்கிறீர்களா, நீங்கள் தேவனை போல இருக்கிறீர்களா? பார்த்த உடனே தேவ மக்கள் பார்த்து சொல்ல வேண்டும், ஐயோ இவர்களோ தேவனுடைய பிள்ளைகள். இவங்க கூட நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசாசு பிடிச்ச போய் முன்னால் நில்லுங்க, நம்மளை நேருக்கு நேராக அது பார்க்காது, ஒன்றா முறைக்கும், இல்லைன்னா இப்படி தான் பார்க்கும், அங்கே பார்க்கும், இங்கே பார்க்கும். ஆமாம், பிசாசு உள்ளே இருந்தால் கண்ணுக்கு கண்ணாக என்ன பண்ணாது, பார்க்கவே பார்க்காது, பேசிகிட்டே இருந்தால் இப்படி பார்த்துட்டு இருக்கும். சில பிசாசுக்கு முறைக்கும், நம்மளை பார்த்தோன்னே நம்மளே அப்படியே அடித்து முழுங்குற மாதிரி இருக்கும். அதுலேயே ஓஹோ இதுகளுக்குள்ள என்னவோ இருக்குது. சிலரெல்லாம் அப்படியே தான், நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி. எங்களுக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்களும் அப்படி தான். இதுக்கு அவங்கக்கிட்ட பிசாசெல்லாம் இருக்கல சொன்னேன், அவங்க சுபாவமே அப்படி தான். நீங்கள் நான் போயிட்டு ப்ரைஸ் தள்ளாடுன்னு சொன்னால் அவங்க இப்படி பார்த்துட்டு தான் ப்ரைஸ் தள்ளாடுவாங்க. என்னங்க பண்ணுது உங்கள் பிள்ளை, இங்கே பார்த்துட்டு தான் பேசுவாங்க, இப்படின்னு தான். நமக்கு எப்போ தான் விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிக்க அப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிசாசு இருக்குன்னு ஐயோ அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்கெல்லாம் பக்திவான். அப்படி அல்ல,
நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்மை பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் போட்டிருக்கிற ஆடையோ உடைய அல்ல, நமக்குள்ள இருக்கிற தேவன் பேச வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குன்னு கிழிஞ்ச பேண்டெல்லாம் போட்டுட்டு வராதீங்க. பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லிட்டாரு, நான் எனக்குள்ளே அப்படி இல்லை. தேவன் அதுக்கும் வேதத்தில் இருக்குது. நாம் என்ன செய்தாலும் அது தேவனுக்கு மகிமையாக இருக்குதா? நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு தான் சில காரியங்களெல்லாம் நீங்களே ஆண்டவங்களோட பேசுனா நீங்கள் அப்படி தான் இருக்க வேண்டாம், நீங்கள் வித்தியாசமாக தான் இருக்க வேண்டும், இல்லையா? எப்படி தான் இருக்க வேண்டும்? வித்தியாசமாக இருக்கிறதான். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாக இருந்தது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள், நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் தீட்டு ஆகாதிருப்பீர்கள். உங்கள் வார்த்தையினால் நீங்கள் தீட்டாகலாம், உங்களுடைய கண்களினால் நீங்கள் தீட்டாகலாம், நீங்கள் பேசுகிற பேச்சினால் தீட்டாகலாம், நீங்கள் பண்ணுகிற இருக்கிற இடத்துல கூட நீங்கள் தீட்டாகலாம். என்ன சங்கீதம் சொல்லுது? நீங்கள் யார் மத்தியில் இருக்கக்கூடாதான்? சொல்லுங்களேன். எங்கே உக்காரக்கூடாது அது சொல்லுங்கள். துன்மார்க்கம் ஆலோசனையெல்லாம் விட்டுருங்க. எங்கே இருக்காதீங்க. பரியாசக்காரர் மத்தியில் நீங்கள் உக்காராதீங்க. வேண்டாம். அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுது. தெரிஞ்சால் கூட ஃபோன்லேயே பரியாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் மத்தியத்தில் உட்காரலிங்க, ஃபோனில் பேசிட்டு பரியாசம் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க வீட்லையெல்லாம் இப்படி நடக்குது, இவங்க வீட்லையெல்லாம் இப்படி நடக்குது, அவங்க அப்பா அவங்க அப்படி போயிட்டாங்க, அவங்க என்ன பிள்ளை யார் கூடவோ பேசிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு போய் தெரியுது. அவங்க பேசிட்டு போனால் போட்டோம், அவங்க காலேஜ் ஃப்ரெண்டாகவே தான் இருக்கலாம். உங்களுக்கு என்னதுக்கு? ஐயோ இல்லைங்க, பைக்கில் கூட போயிட்டு இருந்தாங்க, போகட்டும், தங்கச்சியாகவே இருக்கலாம். இல்லைங்க, அவர் வேறு யாரோ கூட போயிட்டு இருந்தாங்க. யாரு கூட போனால் என்ன? நீங்கள் தேவன் இடத்துல உட்காந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உக்காந்துட்டு இருந்தால் தான் இல்லை, எல்லாமே இன்றைக்கி நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. பிசாசே நிரம்பி அப்படியே கொளுத்து அப்படியே உள்ளே இருக்குது. டிவி திறந்தா பிசாசு, மொபைல் திறந்தா பிசாசு, புக்கை திறந்தா பிசாசு. எல்லாவற்றையும் எங்கே தான் இப்போ வந்துட்டு இருக்குது? முந்தி பாவம் எங்கே படுத்துட்ருக்குமா? வாசப்படியில். இன்னைக்கு பாவம் பெட்ரூம்குள்ளே படுத்துட்டு இருக்குது. ஃபோன் வந்தால் பெட்ரூம்குள்ளே ஓடி போய் பேசுறது. அது எந்த கர்மம் தான் பேசுகிறீங்களே, நேராக தான் பேசுங்க. ஒளிஞ்சிட்டு போய் பேசுறது, ஒளிஞ்சிட்டு போய் ஃபோனை பார்க்கறது. இப்போ பாவம் எங்கே படுத்துட்டு இருக்குது? பெட்ரூம்குள்ள, பெட்டு மேலே படுத்துட்டு இருக்குது. சிலத்த பாவத்தை பெட்டு பக்கத்தில் வச்சாதான் தூக்கமே வரும். நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, போய் மொபைல் எடுங்க, டக்குன்னு எதிரிப்பாங்க. தெரியுது பாவம் நம்மை விட்டு தூரம் போகுதுன்னு தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். எதுவும் உங்களை என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. எதுவும் உங்களை என்ன பண்ணக்கூடாது? அது எந்த காரியமும் இருக்கக்கூடாது. அநேக காரியங்கள் இருக்கிறது, நிறையா பேச வேண்டுமா? ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே நிறையா பேசிட்டேன், செகண்ட் சர்வீஸில் அதனால கொஞ்சம் கம்மியாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். தேவனை அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் 5 காரியம் இருக்கிறது. நான் வேதத்தின் வசனங்களை நான் சொல்ல விரும்பலை, என்ன நேரம் ஆயிடுச்சு. முதலாவது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு எப்பொழுதும் உங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கணும். எப்பொழுதும் தேவனிடத்தில் நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கணும்? அவரோடு பேச வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவர் சிந்திக்கிறது போல நம்ம இருக்கணும். 2வது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் மற்ற ஜனங்களைப் போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ரோமரில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? 12:2 நினைக்கிறேன். அது மாத்திரம் வாசி. வாசிங்க சீக்கிரம். யார் எடுக்கிறீங்களா? ரோமன்ஸ் 12:2. எஸ். நீங்களோ
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமாம், கொஞ்சம் க்ளீனாக. ஏன்னா சில நேரம் யூடியூப்பில் பார்க்கும்போது சவுண்டே கேட்கறது இல்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களோன்ட்டு நீங்கள் பண்ணாதீங்க. மற்ற ஜனங்கள் தீபாவளியில் என்ன பண்ணுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்கன்ட்டு நீங்கள்லாம் வெடிக்க போகாதீங்க, இல்லைங்களா? இப்போல்லாம் பட்டாசு வெடிக்கிறது என்னன்னே தெரியல. ராத்திரியில் பட்டாசு வெடிக்கிறாங்க, என்னன்னு போய் பார்த்தா என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க? இல்லைங்க, பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் பட்டாசு வெடிக்கிறீங்கன்னா அவர் சந்தோஷமாக போகணுமா, அதனால பட்டாசு வெடிக்கிறாங்களா? அவர் தான் போயிட்டாரே, அவர் போய் 2 நாள் ஆச்சு, என்னத்துக்குப்பா பட்டாசு வெடிக்கிறீங்க? இப்படி தான் சொல்கிறாங்க. ಅವ್ರು ನಾನು ಹೆಂಗೆ ಕಳಿಸ್ಬೇಕಂತೆ சந்தோஷமாகி கழிச்சுவைக்கும். இவங்க சந்தோஷமாக அவங்கள அனுப்பணுமா, இல்லாட்டி வீட்டுக்கு திரும்ப வந்துடுவார். ஏன்ப்பா பூவெல்லாம் பிச்சுட்டு ரோட்டில் போடுறீங்க, அதை போய் இவ்வளோ அசிங்கம் பண்ணுறீங்கன்னா, ஐயோ அவர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இந்த பூவெல்லாம் லைனாக போட்டால் அவர் பூவை பொறுக்கி 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 வர்றக்குள்ள இன்னொரு ஜென்மம் ஆயிடுவான். அதுக்கு தான் பூ வைக்க போடுறாங்க ரோட்டில். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, பொரியாட்டி நான் சொல்லி தர்றேன். அவர் என்ன பண்ணுவாரா, வீட்டு விட்டு போனவர் நீ பூவை பார்த்துட்டே வருவார். ஏன் இல்லையா? மற்ற வீட்டில் தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு நீங்களும் ஸ்வீட் பண்ணாதீங்க. இன்னும் வேணா ஒரு 2 நாள் கழித்து பண்ணுங்க. கஜாயம் பண்ணணுமா, அந்த நாள் பண்ண வேண்டாம், 2 நாள் முன்னாலே பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு திங்கிற அளவு சாப்பிடுங்க. தீபாவளி அன்னைக்கு அது கேட்கக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த நாங்கள் வளர்ந்த அந்த நாட்களிலே அவர்கள் எந்த பண்டிகை வந்தாலும் நாங்கள் அப்படி பண்ண வேண்டும் என்று ஒருபோதும் எங்கள் மனசில் வரல. ஒரே ஒரு பண்டிகை தான் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அது ரம்ஜான். ஏன்னா அன்றைக்கி பிரியாணி வீட்டுக்கே தேடி வரும். நாங்கள் பண்ண தேவையே இல்லை, அது ரம்ஜான் வீட்டுக்கு பிரியாணி தேடி வரும். அதனால நாங்கள் ரம்ஜான் வந்தால் கொண்டாடுவோம். ஆனால் வேறு எந்த பண்டிகையும் என்னவோ பண்ணிக்கிட்டோம்ப்பா, அவன் ஓலி ஆடினாலும் சரி கோழி ஆடினாலும் சரி நாங்கள் நல்லா தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டுருப்போம். இல்லை அவர்கள் என்ன தான் பண்ணி கொண்டனர். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் தேசத்துக்கு. ஐயோ அவர்கள் என்ன நினச்சிக்குவாங்களோ, அவர்கள் என்ன பண்ணுவார்களோ, அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதல்ல. யார் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், நாம் பரிசுத்தமாக இருப்பேன். ஐயோ எங்கள் ஊர்ல எல்லாம் எல்லாரும் இன்னும் ஊரை பார்க்கு நாங்கள் போகாட்டி, ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்குது, கிறிஸ்துவ அம்மா, ஊர் அப்பாவுக்கு இவங்க என்ன பண்ணணுமா, இவங்களும் போகணுமா. இவங்க எங்கேருந்து போகிறாங்க, இங்கேருந்து சித்திரதுர்கா போகிறாங்க. என்னத்துக்கு போகிறாங்கன்னா ஊர் அப்பாவுக்கு போகிறாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஊர் அப்பாவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எந்த வயசில் நீங்கள் எந்த கர்மம் பார்த்தாங்களோ இன்றைக்கி விட்டுருங்க, நீங்கள் இன்னிலேருந்து பரிசுத்தமாகிருங்க. ஊர் அப்பா அவங்களுக்கு, எங்களுக்கு ஏசப்பா அப்பா ஒரே ஒரு அப்பா தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை விட்டால் நாங்கள் எந்த அப்பாவுக்கும் நாங்கள் வரமாட்டோம். கூப்பிட்டா கூட நீங்கள் சொல்லணும், என் தேவன் இதை அனுமதிக்க மாட்டார், அதனால நான் வரமாட்டேன். நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம். எங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த பண்டிகை கூப்பிட்டாலும் நாங்கள் போனதில்லை. எங்கள் அம்மா போவாங்க, அஷ்னா குங்குமம் கறித்தாருன்னு போவாங்க. ஆனால் இவங்க அஷ்னாவும் வைக்க மாட்டாங்க, குங்குமம் வைக்க மாட்டாங்க. ஐயோ அவர்கள் கூப்பிட்டா, அவங்க கூப்பிட்டாங்களே மரியாதைக்கெல்லாம் இல்லை. சொல்லுங்கள், பர்த்டேக்கா நாங்கள் வரோம், பர்த்டேக்கா வரோம், உங்கள் வீட்டில் விழுந்துருச்சா ஹெல்ப் பண்ணுறோம். சும்மா இதுக்கெல்லாம் நீங்கள் அஷ்னா குங்குமத்துக்கெல்லாம் நாங்கள் போக நாங்கள் ஆட்கள் அல்ல. ஏனென்றால் என் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறான். நாங்கள் தீட்டுப்படுறது அவருக்கு என்ன பண்ணாது, அதை பிடிக்காது. எங்களையும் அவங்களையும் சமமாய் யாரும் பேசவே கூடாது. இன்றைக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. அவங்களும் அப்படி தாங்க பண்ணுறாங்க.
பேருக்கு தான் அவங்க கிறிஸ்தவங்க, அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, பேருக்கு தான் கிறிஸ்தவங்க, இவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா வரக்கூடாது. இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவங்க பக்கத்தில் நாங்கள் போக முடியாதுன்னு சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள்ள என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவங்களுக்குள்ளேயோ தேவனே இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவர்கள் வித்தியாசமாக தான் இருப்பார்கள். செத்து போனது போல இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அதனால் முதலாவது நான் என்ன பண்ணேன்னா 5 பாயிண்ட் சொன்னேன். ஒன்றாவது என்னது? தேவனுடைய எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்ததாக மற்ற ஜனங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம இருந்தால் நம்ம என்னவா இருக்க முடியாது? பரிசுத்தவாய் நான் இருக்கவே முடியாது. ஐயோ எங்கள் ஊரில் என்னவோ சொல்லிடுவாங்க, எங்கள் நாட்டில் என்னவோ சொல்லிடுவாங்க, எங்கள் காட்டில் என்னவோ சொல்லிடுவாங்க. சொல்கிறவங்கெல்லாம் கூட வரமாட்டாங்க. சொல்கிறவங்கெல்லாம் எங்கே வரமாட்டாங்க? நம்ம கூட அவர்கள் வரமாட்டாங்க. உங்களுக்கு என்றைக்கு பிரச்சனையோ அன்றைக்கே எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. என்றைக்கு நீங்கள் காசு இல்லைன்னு சொல்லுங்க, முக்கால்வாசி ஜனங்க பின்னால் வராது. என்றைக்கு எனக்கு கஷ்டம்னு சொல்லுங்கள், ஒருத்தரும் வர மாட்டாப்படி, ஃபோனு கூட பண்ண மாட்டாப்படி. நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஏன் பயப்படணும்? எந்த தேவையோ, எந்த கண்ணீரின் நேரத்துலையோ, எந்த வேதனையின் நேரத்திலையோ என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் அல்லவா, அவர் பேச்சு தான் நான் கேட்பேன். அவர் பேச்சை கேட்டு தான் நான் நடக்கணும். வழிய யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அவங்க பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், என் ஓனராக இருக்கட்டும். நம்ம ஓனர் பார்த்து சொன்னார், ஒரு வீடியோ பார்த்து சொன்னார், வீடியோ அனுப்பிச்சார். அவர் இருக்கிறது சென்னையில். சுதாகர், நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க. யாரோ எனக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணாங்க, இப்படியெல்லாம் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாங்க. டிஸ்டர்பு நான் ஒன்றுமே சொல்லலை. அப்படிங்களா? நான் யார் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சாரோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். யார் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சாரோ அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? ஜெபித்துக் கொள்கிறோம். சில நாட்களிலே அந்த ஆளே இல்லாமல் போயிட்டாங்க. நாங்கள் இன்னும் சத்தம் போட்டுட்டு தான் ஆராதிக்கிறோம். இன்றைக்கி யாரும் எங்களை தடை பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாரையும் விரோதிக்கல. அனுப்புனாரா பரவாயில்ல, நாங்கள் அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? ஜெபிச்சுக்கிறோம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்வார். நாம் விரோதமாக பண்ணிட்டு இதுக்கெல்லாம் இல்லை. அது மாதிரி உங்களை யார் தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவர் பார்த்துப்பார். எது உங்களுக்கு தடையாக நிற்கிதோ அதை அகற்ற ஆண்டவர் ஒருவர்னால் தான் முடியுமே வெளியே நம்முடைய நண்பராலோ நம்முடைய உற்றார் உறவினாரோ நமக்கு என்ன பண்ண முடியாது, வந்து நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. நேரம் போயிட்டே இருக்குது. எத்தனை பாயிண்ட்டு தான் முடிஞ்சது? 2 பாயிண்ட்டு தான் முடிஞ்சுதா? சரி, இன்னும் மீதி 3 பாயிண்ட்டு நாம் வேணா இன்னொரு நாளிலே நாம் பார்க்கலாம். கண்களை மூடலாம். தேவனுக்கு எப்போதும் தேவனோடு நமக்கு உறவு இருக்கணும். அடுத்ததாக நாம் வாழ்கிற வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக நம்ம பயந்துட்டு நம்ம இருக்கக்கூடாது. தேவனோடு நம்ம எப்பொழுதும் தேவனுக்காகவே அவருடைய காரியத்துக்காக தான் நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அவர் எந்த தீட்டையும் அனுமதிக்க மாட்டார். நாமும் எந்த தீட்டையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. தேவன் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. அப்படி நம்ம திருவிருந்த ஆராதனைக்கு நாம் சொல்லுகிறோம். தேவன் நம்முடைய இந்த மாதத்தின் திருவிருந்த ஆராதனையில் நம்மை பங்கு பெற செய்ததுக்காக எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம தேவனை சோதரிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும்போது வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து இந்த கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ணி கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இந்த திருவிருந்து ஆராதனை யாரையும் தள்ளவில்லை. தேவருடைய கிருபாசனத்தண்டை வரும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக நேரம் நம்முடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக நம்முடைய கண்களோ செவியோ வாயோ மூக்கோ, அது மாத்திரமல்ல மற்ற ஜனங்களுக்கு பயந்தோ சில நேரம் நாம் விலகி போயிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், அப்படி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீர்கள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நீங்க பிரயாசப்படுங்கள். நான் உங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுத்துகிறேன் என்றுதான். உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து, உங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் அவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, ஏதாவது தெரிந்தோ தெரியாமலையோ ஆண்டவரே முடிய உமக்கு விரோதமாக நாங்கள் ஏதாவது செய்திருந்தால் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க என்று கேட்கும்போது அவர் மன்னித்து மறக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நம்மை மன்னித்து அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மறந்து தன்னுடைய பிள்ளைகளா எப்பொழுதும் தன்னோடு இருக்கும்படியாக அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு நிமிஷம் உங்களுக்காக, ஆண்டவரே ஏதாவது நாங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாக செய்திருந்தால் என்னை மன்னியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலுவலோ நாகை காற்றனே சுரக்கவோ. யாரெல்லாம் பந்திக்காக ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அப்படியே எதிர்ச்சிக்கும்படியாக நாங்கள் இந்த பந்தியில் பங்கு பெறுகிற ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களும் எல்லாம் அப்படியே எதிர்ச்சி இல்லைங்க.
பாட்டு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வரும் அளவும் அவரை மரணத்தை நினைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இந்த திருவிருந்தாராதனையில் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? 8வது மாதத்தின் இந்த திருவிருந்தாராதனையில் தேவன் நம்மை சுகத்தோடு பலத்தோடு வைத்து அவருடைய பந்தியில் அவரை நாம் பாகம் கொள்ளும்படியாக நம்ம இதுவரைக்கும் வழி நடத்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்படி இந்த அப்பத்துக்காகவும் இந்த திராட்சரசத்துக்காக எல்லாம் வகையில் திறந்து நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்காக அடிகள்பட்ட அந்த சரீரமும் தேவனுடைய நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தையும் தேவன் நமக்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறார் அல்லவா? நன்றி இதயத்தோடு இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் நாம் பங்கு பெறலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி. இந்த கூட்டத்தின் முடிவுக்காக மம்மி ஜெயிக்கிறேன்.
சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, அப்பா பிதாவே, இந்த 8வது மாதத்தின் கத்தாவின் முதல் வாரத்திலும் கூட கத்தாவே அப்பா அவங்க பந்தியை ஆசரிக்க அடியார்களுக்கு நீங்கள் தந்த கத்தாவே இந்த நல்ல கிருபைக்காக கோடாவடி நன்றி ராஜா. எத்தனையோ மக்கள் ராஜா ஹalleluya கத்தாவே இந்த நாளை காணக்கூடாது அடியார்களுக்கு மட்டும் கிருபையாக நாளை கத்தாவே ஆசி நாளின் ஒரு நாளாக கூட்டி கொடுத்து இந்த மாதத்திலும் கூட கத்தாவே உங்கள் பந்தியில் கத்தாவே அடியார்களுக்கு நீ செய்து இந்த நல்ல கிருபைக்காக கோடாவடி நன்றி ராஜா. நீங்கள் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி அப்பா. பங்கு விட்டு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, வியாதி பலவீனங்கள்லேருந்து கத்தாவே மாற்றுங்க, நல்ல சுகத்தை நல்ல ஆரோக்கியத்தையும் தாருங்க, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கட்டிடுங்க, ஆமாண்டவரே சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை கட்டிட்டு தாருங்க ராஜா. இந்த வண்ணம் கத்தாவே இந்த நாளும் கத்தாவே இந்த பங்கு பெற முடியாத ஆத்மக்களுக்காக கூட சமத்தில் வரைய ராஜா. அவர்களுக்கும் கத்தாவே இந்த ஆசீர்வாதத்தை கத்தாவே தந்தரில் வேணுமா செஞ்சிட ராஜா. அடியார்கள் இன்னும் கத்தாவே மக்கள் கத்தா பரிசுத்தமாய் ஜீவிக்க அநேகர் அடியார்களை பார்க்கும் பொழுது இவர்கள் மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் என்று கத்தாவே அப்பா கத்தாவே கண்டுகொள்ள அடியார்கள் ஒரு விஷயம் தகுதிப்படுத்துங்கப்பா. குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்கப்பா, அக்கிரமங்களை மன்னிங்க ராஜா. ஆமாண்டவரே கிருபை இன்னும் தேவை ராஜா. அடியார்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்கப்பா. நீங்கள் செய்தெல்லாம் நன்மைக்காகவும் கோடி கோடி நன்றி அப்பா. செய்து கொடுத்த பிள்ளைங்க கூட ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் அநேகருக்கத்தான் இந்த சத்தியம் கடந்து செல்ல உதவி செய்யுங்க ராஜா. நீங்கள் செய்து வரும் ஒவ்வொரு உதவிக்காகவும் கோடா கோடி சோத்திரம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னும் தேவைகள் அநேகம் உண்டல்லவப்பா, அவைகளையும் சங்கிங்க ஏற்ற நேரத்தில் கத்தாவே இந்த ஊழியம் பழுகி பெருக அநேகர் கத்தாவே ஹalleluya கத்தாவே ஹalleluya கத்தா சமூகத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வர உதவி செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பெருந்த அடியார்கள் சில உதவி செய்யுங்கப்பா. எல்லா சோத்திரம் துதி கனம் மகிமை மேன்மை யாவையும் அமைக்க செலுத்தும் ராஜா. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்பவுள்ள நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ நன்மைகளை. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக.